நச்சுக்குருவி ஒன்று விவசாயம் செய்து கொண்டிருந்தது. நல்ல தண்ணீர், நல்ல மழை, நல்ல மண் கிடைத்துள்ளது. இந்த தோட்டத்தில் வரும் தண்ணீர் மிகவும் சுவையாகவும் மிகவும் தரமாகவும் கிடைக்கும். செடி நன்றாக வளரும். நல்ல செழிப்பாக வளரும் செடி, மரம், கொடி. உன்னை நம்பிதான் இந்த வாழை மர கன்றுகளை வைத்துள்ளேன். நல்ல மரமாக வளரணும், மிகவும் செழிப்பாக வளரணும். என்ன 2 பூச்சி இருக்கே செடி மேலே. இந்த பூச்சிகளை உடனே துரத்தி விடணும், இல்லை என்றால் இது செடிகளை எல்லாம் சாப்பிட்டு விடும். அப்புறம் மரம் வளரவே வளராது. உடனே துரத்தி விட வேண்டும். நச்சுக்குருவி பூச்சிகளை துரத்தியது. பூச்சிகள் கீழே விழுந்தன. தண்ணீர் நன்றாக வந்துள்ளது. தூரத்திலிருந்து 2 அக்கா தங்கை பறவை மிகவும் பசியாக வந்தது. கீழே வாழைமர தோட்டத்தை பார்த்தது. அங்கவே எனக்கு ரொம்ப பசிக்குதுரே. ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்ததால ரொம்பவும் பசிக்குதுரே. வாடி, பழம் நல்லா பழுத்து போய் இருக்கு. ஆளுக்கு 2 பழம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பறந்து போவோம். அங்கவே வாடி போய் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது அங்கவே. ரொம்ப தூரமா பறந்து வந்தோம்ல, அதனால ரொம்ப பசிக்குது. யாருமே இல்லை இந்த தோட்டத்துல. சீக்கிரமா சாப்பிட்டு போயிடலாம் அங்கவே. வாடி போலாம். 2 பறவைகளும் கீழே சென்று பழத்தை சாப்பிடுவது மட்டும் இல்லாமல் கூடையில் பழத்தை எடுத்து கொண்டார்கள். இதை எப்படி வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம், ஏதாவது பண்ணி விற்று விடலாம் என்று யோசிச்சு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தங்கக்காகம் பறந்து வந்தது. தங்கை பறவை உடனே தங்கக்காகத்தை பார்த்து கொண்டிருந்தது. ஐயோ, இவங்க தான் தோட்டக்காரங்களா, நம்ம மாட்டிக்கணுமே என்று யோசிச்சு கொண்டிருந்தது. பாருங்க பறவைங்களா, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னோட தோட்டத்துல உங்களுக்கு என்ன வேலை? அதுவும் ஆள் இல்லாத டைம்ல என்ன பண்ணின்னு இருக்கீங்க? பழத்தெல்லாம் திருடி கொண்டே இருக்கிறீங்களா? உங்களை நான் போலீஸில் சொல்லாமல் விட மாட்டேன். இப்படி ஆள் இல்லாதப்போ வந்து திருடலாமா? 2 பேருக்கும் அறிவு இல்லையா? நான் கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு இருக்க வாழை மரம், நீங்க வந்து இப்படி திருடிட்டு போறீங்களா பறவைகளா? உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க 2 பேரும்? நான் இங்க பார்த்ததே இல்லையே உங்க 2 பேரையும். என்ன வேலை உங்களுக்கு இங்க? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிடுங்க. உடனே 2 பறவைகளும் பயந்து விட்டன. சுவையோ சுவை. வியாபாரம் பண்றதுக்கு பழம் தருவீங்களா காகமண்ணா? சொல்லுங்கள். பொதுவா பக்கத்து ஊருக்கெல்லாம் பழம் தரதில்ல. உங்களை பார்த்தா பாவமா உள்ளது, அதனால பழம் தரேன். நீங்க வியாபாரம் பண்ணுங்க. ஆனா பாதி காசு எனக்கு கொடுத்துடணும், சரியா? இல்லை என்றால் நடக்கிறதே வேற. இல்லை என்றால் உங்களை போலீஸில் தான் பிடித்து கொடுப்பேன். எடுத்துன்னு போங்க. யாரிடமும் இது என் தோட்டம் என்று கூறக்கூடாது. மரத்தில் இருக்கும் அனைத்து பழங்களையும் 2 பறவைகளும் சேர்ந்து பறித்தன. கூடை நிறைய பழங்கள். இங்க பாருங்க குருவிங்களே, நான் சொல்றது எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். காசு கரெக்டா வந்துடணும். நச்சுக்குருவி பறந்து தன்னுடைய தோட்டத்திற்கு வந்தது. ஒரு பழம் கூட இல்லை தோட்டத்தில். லட்சுக்குருவி அழுதது. பாவம் லட்சுக்குருவி. கடவுளே, நான் கஷ்டப்பட்டு தானே இந்த தோட்டம் வைத்தேன், அதுவும் கடன் வாங்கி வைத்தேன். என் பழத்தை எல்லாம் யார் பறித்து போயிருப்பாய்? நான் இப்போ கடன்காரங்க கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியலையே. கொஞ்ச நேரம் தானே ஓய்வு எடுக்க போனேன், அதுக்குள்ளே இந்த பழத்தெல்லாம் வந்து யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்களே. யார் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. நீ தான் எதனா உதவி செய்யணும். மேலே இருந்து மாமி கிளி வந்தது. லட்சுக்குருவியே, ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய்? நீ அழகாத. கண்ணை தொட முதல்ல. மாமி கிளியே, நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க
பார்க்க போயிருந்தேன். பழத்தை எல்லாம் யாரோ பறித்து விட்டார்கள். லட்சுக்குருவி, முதல்ல நீ அழுகிறத நிப்பாட்டு. இது எல்லாம் உன் மண்ணுக்கு தெரியும். பக்கத்து ஊரிலிருந்து 2 பறவைகள் வந்தன. இந்த தங்கக்காகம் தான் தன்னுடைய தோட்டம் என்று பழத்தை விற்றது பறவைகளுக்கு. நீ அழுவாத, எனக்கு தெரியும், வா, நான் கூட்டிட்டு போறேன். உடனே மாமிக்கிளியும் லட்சுக்குருவியும் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பறவைகள் வீட்டிற்கு சென்றன. 2 குருவிகளும் யாரா இது புதுசா இருக்கு என்று பார்த்து கொண்டிருந்தன. லட்சுக்குருவியும் திரும்ப பார்த்து கொண்டிருந்தது. பாருங்க, அங்கவே சங்கவே, நீங்க பறித்துட்டு வந்த பழம் எல்லாம் இவங்களுடைய தோட்டத்தில் வளர்ந்த பழங்கள். நீங்கள் ஏன் தங்கக்காக சொல்றதை நம்பி பழத்தை பறித்தீர்கள்? இவங்க கஷ்டப்பட்டு வைத்த பழம் அது. திருப்பி கொடுத்து விடுங்கள். குருவிகள் ஆச்சரியமாக பார்த்தது. ஏமாந்துட்டுமே என்று. கிளியே, என்ன சொல்றீங்க? இவங்களுடைய தோட்டமா? பறவைகளை நான் கடன் வாங்கி இந்த தோட்டத்தை வைத்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் என்று வீட்டிற்கு சென்றுள்ளேன். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. எங்கள் ஊரில் உள்ள தங்கக்காகம் இதுபோல் வேலைதான் செய்து கொள்ளும். பறவையை நாங்க கூட நம்பிட்டோம் இது அவங்க தோட்டம் தான் என்று. என்ன பண்றது? மன்னிச்சிடுங்க பறவையே, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் இந்த தப்பு. 2 பறவைகளும் கிளம்பி தங்கக்காகத்தின் வீட்டிற்கு சென்றன. காகமே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நீ திருந்தவே மாட்டியா? நான் கடன் வாங்கி வைத்தேன் இந்த தோட்டத்தை. இப்படி பழத்தை எல்லாம் பறித்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியே, உனக்கு அறிவே இல்லையா காகம்? அடுத்தவங்களோட கஷ்டத்தை ஏன் இப்படி புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ? இந்த வாட்டி பேர் உனக்கு இருக்கு. ஐயா, தங்கக்காகம் தோட்டத்தில் உள்ள பழத்தை எல்லாம் திருடி சென்றன. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க ஐயா. காகத்தை ஜெயிலில் போட்டு விட்டார்கள்.